பைபிள் என்பது பல பிழைகளும் பொய்களும் புராண கதைகளும் நிறைந்த புத்தகம். இதை சுட்டிக்காட்டி நான் பேசும்போது பல கிறிஸ்தவர்கள் என்னை கண்டிச்சு என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் கடவுளால் அருளப்பட்ட புத்தகம், அதுல பிழைகளோ பொய்களோ கிடையாது, அதில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆதாரமா இவங்க அதே பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தையும் காமிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அந்த வசனங்கள் இப்படி சொல்லுது: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் பைபிள் எப்படி ஒரு மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத விளக்குறதுக்காக எழுதப்பட்டது. அதில் 16ஆம் வசனத்தின் தொடக்கத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சுட்டி காட்டித்தான் பைபிள் முழுவதும் பிழை இல்லாதது உண்மையானதுன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சு ஆதாரமாக காட்டி பைபிள் என்பது கடவுளின் வார்த்தை, அதில் உள்ள அனைத்தும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு கிறிஸ்தவ அறிஞர்களும் வாதம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு இவங்க பைபிளில் உள்ள அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுன்னு சொல்கிறாங்களோ, பைபிள் என்பது தேவனுடைய வார்த்தைன்னு இவங்க காட்ட விரும்புகிறாங்களோ, அந்த வசனமே பைபிள் என்பது கடவுளின் வார்த்தை இல்லை, இது மனிதர்கள் தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை காட்ட எழுதிய புத்தகம் அப்படிங்கிறத நிரூபிக்குது. எப்படின்னு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த வசனம் இருக்கு இல்லையா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இது பைபிளில் உள்ள ஒரு வசனம். பைபிள் முழுவதும் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா இந்த வசனமும் தேவனுடைய வார்த்தை தானே, இதுவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது தானே. அப்போ இந்த வசனம் தேவனால் அருளப்பட்டதல்ல, இது மனிதன் தன் சுயத்தில் எழுதியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மொத்த பைபிளும் பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதலாவது, இந்த வசனத்தை எழுதுனது யார்? பவுல் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுனது இது அப்படின்னு. ஏன்னா இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில் இதன் ஆசிரியர் இப்படி சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். 2ஆம் வசனம், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தீமோத்தேயு என்கிற ஒருத்தருக்கு எழுதுனது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த புத்தகத்தை எழுதுனது பவுல் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகம் உண்மையிலே பவுல் எழுதியது அல்ல, பவுலின் பெயரால் வேற யாரோ ஒருத்தர் எழுதினதுன்னு பல வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக அவங்க பல்வேறு அடையாளங்களை இந்த புத்தகத்திலிருந்தே பவுலின் மற்ற புத்தகங்களோடு ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. சரி, இதை வச்சு பவுல் இந்த புத்தகத்தை எழுதலை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டாம். ஆனால் இந்த புத்தகத்தை குறித்து இப்படி ஒரு சர்ச்சை இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். அது இருக்கட்டும். இப்போ இந்த புத்தகத்தை எழுதுனது பவுல் தான் அப்படிங்கிற கோணத்திலேயே நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார் இல்லையா. அவர் அப்படி சொல்லும்போது எதை அவர் வேத வாக்கியம்னு சொல்கிறார்? அவங்க அன்னைக்கு எதை வேத வாக்கியம்னு நம்பினாங்களோ அதைத்தான் அவர் வேத வாக்கியம்னு சொல்கிறார். எதை அவங்க அன்னைக்கு வேத வாக்கியம் நம்பினாங்க? அன்னைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது, நியூ டெஸ்டமெண்ட். அப்படின்னா பழைய ஏற்பாட்டை தான் அவங்க வேத வாக்கியம் அப்படின்னு நம்பியிருந்திருக்கிறாங்க. பின் நாட்களில் கிறிஸ்தவங்க புதிய ஏற்பாட்டையும் வேத வாக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எழுதும்போது பழைய ஏற்பாட்டை தான் வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார், அந்த புத்தகத்தின் ஆசிரியர். இப்போ பிரச்சனை என்னென்னா, அன்னைக்கு அவங்க எதை பழைய ஏற்பாடுன்னு கருதுனாங்களோ அதில் உள்ள பல புத்தகங்களை கடவுளால் அருளப்பட்ட புத்தகங்கள் அல்ல அப்படின்னு புராட்டஸ்டன்ட் சபை ஒதுக்கி தள்ளிடுச்சு. அதையெல்லாம் தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ வேடிக்கை இருக்குது பார்த்தீங்களா. பவுல் இந்த இடத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் சொல்கிறார். அதில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு. அதிலிருந்து பல புத்தகங்களை புராட்டஸ்டன்ட் சபை பைபிளிலேருந்து நீக்கிட்டாங்க. அதெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அல்லன்னு சொல்லி. அது எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன், கவனிங்க. பழைய ஏற்பாடு என்பது யூதர்களுடைய பைபிள். யூதர்களுடைய பைபிளை தான் கிறிஸ்தவ பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டு வரை யூதர்கள் தங்கள் மதத்தின் புனித நூலாக அதிகாரப்பூர்வமான ஒரு புத்தக தொகுப்பை உருவாக்கலை. கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை அந்த யூதர்களுடைய பைபிள் இருக்கு இல்லையா, அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் செப்டுவஜின்ட். அந்த செப்டுவஜின்ட் என்கின்ற அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பை தான் யூதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்கள்.
அந்த செப்டுவஜென்ட்டில் தான் தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படும் இந்த புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. இந்த புராட்டஸ்டன்ட் சபை எந்த புத்தகங்களெல்லாம் நீக்கினாங்களோ அந்த புத்தகங்களெல்லாம் செப்டுவஜென்ட் என்று சொல்லப்படுகிற யூத பைபிளின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்துச்சு. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யூதர்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளை அவங்க ஒரு அதிகாரப்பூர்வமான புத்தக தொகுப்பாக 1ஆம் நூற்றாண்டு வரை உருவாக்கல. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அதையெல்லாம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு பெயர் செப்டுவஜென்ட். அந்த செப்டுவஜென்ட்டில் தான் தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படும் புத்தகங்கள் இருந்தது. இந்த செப்டுவஜென்ட்டை எபிரேய மொழி பேசும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதில் இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கிறதுனால. இது முதல் காரணம். எபிரேய மொழி பேசும் யூதர்கள் இந்த தள்ளுபடி ஆகமங்களை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க அன்னைக்கே ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, செப்டுவஜென்ட், அதில் யூத மொழி பைபிளுக்கு, யூதர்களுடைய ஒரிஜினலான எபிரேய மொழி பைபிள் இருக்கு இல்லையா, அதற்கு முரணான பல கருத்துக்கள் இதில் இருந்திருக்கு செப்டுவஜென்ட்டில். சரியா? இப்போ தான் வேடிக்கை இருக்குது. இந்த தள்ளுபடி ஆகமங்கள் அடங்கிய யூத மொழி பைபிளுக்கு முரணான கருத்துக்களை உள்ளடக்கிய செப்டுவஜென்ட் என்கின்ற புத்தகத்தை தேவனால் அருளப்பட்ட புத்தகமாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கருதியிருக்கிறாங்க. அதிலையும் முக்கியமாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருப்பதாக மேற்கோள் காட்டும்போது அவங்க இந்த பிழையுள்ள செப்டுவஜென்ட் என்கிற நூலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா யூதர்களுடைய ஒரிஜினலான எபிரேய மொழி பைபிள் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுடைய கோட்பாடுக்கு ஏற்ற விதத்தில் வசனங்கள் இல்லை. அதனால அவங்கள பொறுத்தளவு செப்டுவஜென்ட் என்பது வேத வாக்கியம், அது தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அதுக்கு மேலே ஆதி கிறிஸ்தவ சபையின் தலைவர்கள் இந்த தள்ளுபடி ஆகமங்களிலிருந்து பல கருத்துக்களை தங்களுடைய கடிதங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் இந்த செப்டுவஜென்ட் என்கின்ற கிரேக்க மொழிபெயர்ப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது இந்த செப்டுவஜென்ட் என்கின்ற கிரேக்க மொழிபெயர்ப்பிலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை, தேவனால் தரப்பட்டவை அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. பவுலுக்கும் இருந்திருக்கு, புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கு, ஆதி கிறிஸ்தவ சபையின் தலைவர்களுக்கு இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுன்னு பவுல் எழுதும்போது இந்த செப்டுவஜென்ட் என்கின்ற புத்தகத்திலிருந்து தள்ளுபடி ஆகங்களையும் சேர்த்து தான் வேத வாக்கியங்கள்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் சபையினர் அந்த தள்ளுபடி ஆகமங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை அல்ல அப்படின்னு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதை தேவனால் அருளப்பட்ட புத்தகங்கள் அல்லன்னு ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்களோ அதை வேத வாக்கியம் அப்படின்னும் அது தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னும் பவுல் சொல்கிறார். அப்படின்னா பவுலுக்கே எது வேத வாக்கியம்னு தெரியல. எது உண்மையில் வேத வாக்கியம் அப்படின்னே தெரியாத பவுல் வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைன்னு எழுதியிருக்கிறார். அவர் அப்படி தெரியாமல் எழுதின வார்த்தையை வேத வாக்கியம்னு பைபிளில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எதை சொல்ல தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எது தேவனுடைய வார்த்தைனே தெரியாமல் செப்டுவஜென்ட் என்கின்ற பிழையுள்ள கிரேக்க மொழிபெயர்ப்பை வேத வாக்கியம் என்றும் தேவனால் அருளப்பட்டது என்றும் நினச்சிக்கிட்டு பவுல் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காருங்க இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில். அப்படின்னா இந்த வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதா? இல்லை, பவுல் தன்னுடைய சுய அறிவுன்னு எழுதினது. அன்னைக்கு இருந்தவங்க என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வச்சு எழுதியிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இருந்த யூதர்களும் சரி, எபிரேய மொழி பேசுகின்ற யூதர்களும் சரி, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, அந்த செப்டுவஜென்ட் என்கின்ற புத்தகத்திலிருந்து தள்ளுபடி ஆகமங்களை நீக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகார வசனத்தை ஆதாரமாக காட்டி பைபிள் தேவனுடைய வார்த்தை, அதில் உள்ள அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க.